வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற 2025ஆம் ஆண்டு பற்றி சில கணிப்புகள். இதில் ரிஷபம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 4 ராசி மக்களின் காதல் வாழ்க்கை அபரிமிதமாக அருமையாக முன்னேற்றத்தில் இருக்கும் மற்றும் இவர்கள் அன்பின் அரவணைப்பை அனுபவிப்பார்கள் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன. வருகின்ற புத்தாண்டு பிறக்கும் போது அனைவரும் மகிழ்ச்சியாகவும் பலமாகவும் வாழ வாழ்த்துகிறேன். 2025ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியான திருமணங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையை மேம்பட்டு நடத்துவார்கள் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த ராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் சில மோதல்கள் இருந்தால் வரும் ஆண்டில் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதை நம்பிக்கையுடன் வாழ்வது நலமாகும் எல்லா ராசி மக்களுக்கும். இதில் ரிஷபம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 4 ராசி மக்களின் காதல் வாழ்க்கை அருமையாக மேம்பட்டு இருக்கும் என்று அன்பின் அரவணைப்பை அனுபவிப்பார்கள் என்றும் கிரகநிலைகள் கூறுகின்றன. ரிஷபம் 2025 மே மாதத்திற்கு பிறகு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமணம் நடக்கும் மற்றும் நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் அந்த திருமணத்தை கருத்தில் கொண்டால் அடுத்த வருடம் மே மாதம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இருப்பினும் மே மாதத்துக்கு முன் உங்கள் திருமணம் அல்லது காதல் உறவுகள் தொடர்பான எந்த முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். 4வது வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் உங்கள் திருமண நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வார்கள். அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரையிலான நாட்கள் கொஞ்சம் தங்களுக்கு காதலிலும் திருமண வாழ்க்கைக்கும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். ஜூன் 29, 2025 முதல் ஜூன் 26, 2025 வரை உங்கள் காதல் வாழ்க்கையில் சுக்கிரன் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருவார். அதன் பிறகு நவம்பர் 2 முதல் நவம்பர் 26, 2025 சுக்கிரனின் சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை உறவில் அதிகமான முழுமையான ஆதரவையும் அதிர்ஷ்டத்தை பெற்று மகிழ்ச்சியாக பரஸ்பர அன்புடன் வாழ்வீர்கள். காதல் திருமணம் செய்து கொள்ளும் ரிஷபராசி மக்களுக்கு நல்லதொரு கனவை நனவாக்கும் சூழல் சாத்தியமாகும். தம்பதிகளுக்கிடையே பாசமும் அன்பும் அதிகமாகும் மற்றும் ரிஷபராசி தம்பதிகள் காதலர்கள் ஒருவருக்கு ஒருவர் திறம்பட அன்புடன் தொடர்பு கொண்டு நலமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான சூழலை உருவாக்கி செயல்படுவார்கள். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு 2025 திருமணம் செய்து கொள்ளும் துளாராசி மக்களாக இருந்தால் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அடுத்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பகவான் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பார். இது ஒரு குடும்பத்தை தொடங்க நல்ல நேரமாக அமைகிறது. திருமணமானவர்கள் மே மாதம் முதல், அதாவது அடுத்த ஆண்டு மே மாதம் முதல் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க தொடங்குவார்கள். இந்த நேரத்தில் கணவன் மனைவி இடையே பாசத்தின் அளவு வியத்த அளவில் உயரும். அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் காதல் உறவுகளில் அவருடைய அனுகூலத்தால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே பாசமும் அன்பும் அதிகமாகும். அதேபோல் காதலுக்கு இடையிலும் ஒருவர் புரிந்து நலமாக வாழ்வார்கள். எனினும் ராகு பகவான் உங்களின் 5ஆம் வீட்டில், கேது 11வது வீட்டிலும் சஞ்சரிப்பார்கள் இந்த நேரத்தில். இதனால் கணவன் மனைவி உறவு நலமாக மேம்படும். இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நலமாக இருக்கும். நீங்கள் ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். இது உங்கள் அன்பையும் பரஸ்பர நம்பிக்கையும் அதிகரிக்கும் சூழலில் மகிழ்ந்து குடும்பத்துடன் நலமாக வாழ்வீர்கள். அடுத்து விருச்சிகம். நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் விருச்சிக ராசி மக்களுக்கு 2025க்கு பிறகு ஏப்ரல் 2025க்கு பிறகு நல்ல காலம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அந்த நல்ல காலத்தில் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் நடத்தலாம். குரு பகவான் உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் இப்போது முடிச்சு போடுவதற்குண்டான சூழலை அவர் தருவார். கூடுதலாக திருமணமான மக்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சாதகமாக இருப்பதை காண்பார்கள். 2025 மே மாதத்துக்கு பிறகு தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை எல்லாம் சூரியனுக்கான பனி போல் கரைந்துவிடும். அதனால் ஏப்ரல் வரை பிறகு எல்லாம் சரியாக இருக்கும் என்பதை நம்பி நீங்கள் வாழலாம். சனி பகவான் 5வது வீட்டில் இருக்கிறார். அதாவது உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். சனி உங்கள் காதல் வாழ்க்கை சாதகமான நிலையில் இருப்பார்.
குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறார். இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை ஏப்ரல் வரை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்பாகவும் பாசத்துடன் இருக்கும். மறுபுறம் வியாழன் உங்கள் 3வது வீட்டில் அமரும் சமயத்தில் யாவும் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் உறவுகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆகவே விருச்சிக ராசி மக்களுக்கு 7வது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு சூழல் உங்களை அடையக்கூடிய தன்மை இருக்கிறது. அவர் 9வது வீட்டிற்கு மாறும்போது சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் இருப்பது சௌக்கியமாக இருக்கும். ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசி மக்களுக்கு 8வது வீட்டிற்கு பயணமாவார். அங்கிருந்து அவர் 9வது வீட்டிற்கு செல்லும்போது நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நலமாக இருக்கும். அடுத்து மகரம் ராசி மக்கள் வருகின்ற ஆண்டு 2025 ஏப்ரல் மாதத்திற்குள் தங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை காண்பார்கள். திருமணமானவருடைய வாழ்க்கையும் இந்த நேரத்தில் நம்ப முடியாத மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குரு பகவான் தற்சமயம் உங்களின் 5வது வீட்டில் இருப்பதால் திருமணமான தம்பதிகளுக்கு விஷயங்கள் நன்றாக இருக்கும். காதலர்களுக்கும் ஒருவருக்குடன் நம்பிக்கையும் அன்பும் பாசமும் பெருகி நலமுடன் வாழ்வார்கள். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து சனி பகவான் உங்கள் 3வது வீட்டிற்கு செல்லும் பொழுது உங்கள் உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். நீங்கள் விரும்பினால் ஏப்ரல் மாதத்திற்கு முன் உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுங்கள். ஒரு ஆண் அல்லது பெண் பிறந்த மாதம் அல்லது அவர்களின் பெற்றோர் திருமணம் செய்து கொண்டனர் என்றால் நல்ல ஒரு குழந்தைகளையும் வாழ்க்கை நலமாகவும் இருக்கும் என்று நம்பலாம். ஆகவே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நேரம் மாதம் என்பது அவர்கள் பிறந்த தேதியும் அந்த நாளும் அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். மீது எந்த முகூர்த்த நாளும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பது ஜாதக குறிப்பு. ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படைகிறேன். வணக்கம், நன்றி.